ஸோ அங்கேயும் வந்து பருவதமலையில பார்த்தீங்கன்னா, ஒரு 3 முறை நான் சித்தர பார்த்துருக்கேன். அப்ப மழை பெஞ்சுகிட்டு இருக்கு. நாங்க மேல இருக்கோம். நானு, ம். அவர் பெரியவர் எல்லாம் மேல இருக்கோம். அப்போ வந்து மழை வருது. அப்ப எனக்கு இந்த மழை, இடி, மின்னல்னா கொஞ்சம் அப்பலாம் பயம். சரின்னு சொல்லிட்டு எப்படியும் இந்த நியூஸ்லாம் வந்துச்சு. இங்க அதே மாரி பார்த்தீங்கன்னா, இடியெல்லாம் சும்மா அப்படியே உள்ள பூந்து போகும். கோயில் உள்ள பூந்து போகும் மின்னல்லாம். அவ்வளோ பவரான இடம் அது. நம்மள இருக்க முடியாது. நான் கீழ போறேன் அப்டின்னேன். அவரு ம். சொன்னாரு, "டேய் வயசான நானே இருக்கேன். உனக்கு என்னடா பயம்ன்றாரு." "இல்லப்பா நான் கீழ போறேன்ப்பா." "டேய் போனேன்னா திரும்பி உன்னால வர முடியாது பார்த்துக்கோ" அப்டின்றாரு. "அப்பா நான் போறேன். நான் உயிரோட இருந்தேன்னா திரும்பி வந்துருவேன். பிரச்சனை இல்ல. எனக்கு இந்த இடி மின்னல்லாம் பயம்ப்பான்னு" கீழ வரேன். கீழ வரும்போது நடு வழியில ஒருத்தரு பார்க்குறாரு. ம். பார்த்துட்டு, "மழையில எங்க நனஞ்சுட்டு போறீங்க? உள்ள உட்காருங்க" அப்டின்றாரு. ஓகே, நான் ஓகே. சொன்னேன், "இல்லய்யா இருட்டுறதுக்குள்ள" ஏன்னா இருட்டி போச்சுன்னா ஒண்ணுமே தெரியாது. லைட்லாம் இருக்காது அதுல படிக்கட்டுல. "நான் கீழ போறேன். இருட்டி போச்சுன்னா என்னால கீழ போ முடியாது. மழை வேற பெஞ்சுகிட்டு இருக்கு. நீ உள்ள போய் உட்காருப்பா" அப்டின்னாரு. ம். சரின்னு அவரு சொன்னதுக்காக ஒரு 10 நிமிஷம் உள்ள உட்கார்ந்தேன். ஆனா அவரு வந்து உள்ள வரல. அவரு ஒரு ம். குச்சி ஒண்ணு வச்சுக்கிட்டு, அவரு பாட்டுக்கு ஆடிக்கிட்டு இருக்காரு இப்டி. அந்த படிக்கட்டுக்கிட்ட நின்னுகிட்டு. ஓகே. "நீங்க வாங்கய்யா உள்ளன்றேன்." "இல்ல, இல்ல நீ இரு. எனக்கு இந்த மழைனா ரொம்ப ஆனந்தம்" அப்டின்றாரு. எனக்கு ஓகே. அப்பலாம் புரியல. அதே வேஷ்டி, அதே டவலு. ம். எனக்கு அப்ப புரியல. அதோட சரி நான் கீழ மேல சொன்னாரு. அவரு ம். சொன்னதே நீ கேட்கல. நான் சொல்றேன், நான் சொல்றதையும் கேட்க மாட்ற. நீ போனேன்னா திரும்பி வர்றது ரொம்ப கஷ்டம் பார்த்துக்கோ. உன்ன நாங்க இருக்க சொல்றோம்ல, இருக்கணும்ல அப்டின்றாரு. மேல சொன்னது இவருக்கு எப்படி தெரியும்னு எனக்கு அப்பலாம் தெரியாது. ஓகே. சரின்னு சொல்லிட்டு, இல்லய்யா நான் கிளம்புறேன் இருட்டி போகுது அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்துட்டேன். வந்துட்டு அதே மாரி, ஐயா நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு திரும்பி பார்க்குறேன் ஆள காணோம். ஓகே, ஓகே. அந்த கொட்டாலாம் அங்க இருக்கவே இருக்காது. ஆனா அந்த இடத்துல கொட்டா இருந்துச்சு. அவரு நின்னாரு. திரும்பி பார்த்தோம் ஆள காணோம். அதோட வந்தவன் தான். இன்னைக்கு ஒரு 6, 8 வருஷம் ஆயிப்போச்சு. இன்னும் பர்வதமலை ஏறவே இல்ல. ஏற முடியல. அந்த மாரி ஒரு சில விஷயங்கள் அங்க நடக்கும். ஸோ ஓகே, இது ஓகே. வந்து ராமதேவர் அப்படின்றவரு வந்து அவரு 18 சித்தர்ல ஒரு முக்கியமானவரு. அவரோட பேர் வந்து யாக்கோபு. ம். ஸோ இந்த பேர நமக்கு அந்த கோபுன்ற பேர நமக்கு வச்சதுனால என்னமோ, இந்த சித்தர்களோட அருள் நமக்கு கிடைச்சுச்சு.